ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பாலஸ்டீனை பற்றி பேச போகிறோங்க. அங்கே நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்களை. அதாவது இந்த பாலஸ்டீன் வந்து ஒரு ஊருங்க. அதில் வந்துட்டு அவங்க வந்துக்கிட்டு இடம் கொடுத்தாங்கங்க. இடம் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்து விளைவிச்சிருக்காங்க. பாவம் அங்கே உள்ள சின்ன சின்ன பிள்ளைகளை, இன்னசென்ட் மக்கள்களை போட்டு சகமாரியாக தாக்குறாங்க. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணலாங்க. ஸோ நம்ம வந்துக்கிட்டு எப்பயுமே வந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்துக்கிட்டு பார்த்தா அதை வந்துக்கிட்டு நம்ம யூஸ்வலாக ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க மனசில் கூட அது பதிஞ்சிருக்கு. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சின்ன சின்ன குழந்தைங்களை அடிபடுறதை பார்த்து, டெத்தாகிறத பார்த்து வருத்தப்பட்டு என்கிட்டயே சொன்னாங்க, நம்ம ஏன் இதை பற்றி ஒரு வீடியோ போடக்கூடாது, இதை நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, இப்போ டீப்பாக ஏன் பேசக்கூடாது, ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி அதை போட்டுருவோன்னு சொல்லி தான் நான் இப்போ பேசுகிறேன். நான் பேசுகிறத கேட்ட மாதிரி குழந்தை பேசுகிறதே நீங்கள் கேளுங்க, உங்களுக்கே தெரியும். 38,000 பேர், அதில் மோஸ்ட் ஆஃப் தம் இன்னசென்ட் கிட்ஸ் இறக்குறாங்க பாலஸ்தீன். உங்கள் வீட்டுக்குள்ளே திடீர்னு ராணுவம், ஆர்மி பூந்து உங்களையே வெளியே போக சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்படி பாலஸ்தீனில் பண்ணிகிட்டு இருக்காங்க கொடுமைகள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க பாலஸ்தீனுக்கு. உங்களுக்கு ஒன்றுமே கஷ்டமாக சொல்லலை. பாலஸ்தீனுக்கு எவ்வளோ முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க. எந்த வேலை இருந்தாலும் சரி, ஃபுட், வாட்டர், மணி, எப்படியாச்சும் ப்ளீஸ் பண்ணுங்க.